நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் தலைமை கழகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணியின் சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் திருநெல்வேலிக்கு அறிவிச்சவர் திரு தச்சை என் கணேஷ் ராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதேபோல அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இசைக்கு சுப்பையா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதேபோல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்குரிய திரு எஸ் சயீது சுல்தான் ஷம்சுதீன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற இவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பு இரட்டைக்கு என்று கூறி, அதேபோல இன்றைய தினம் இங்கே நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அறிவிச்சார் திரு இசைக்கு முத்து அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக அதிமுகவுக்கு 2 சின்னத்திலே வாக்களிங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற நபருக்கு குக்கர் சின்னத்திலே போட்டியிடுங்கள். அதேபோல பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க என்பாய் இருகரம் கூப்பி வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதே இடத்துலதான் எழுச்சி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது கொட்டும் மழையில் மக்கள் என்ற காட்சி என் கண்முன் எதிர். அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் இதே இடத்தில் வந்து உங்களை சந்தித்தேன். மிக எழுச்சியோடு கொட்டும் மழையிலும் நனைந்தபடி நின்ற மக்களுக்கு என்னுடைய மகத்தான நன்றியை மீண்டும் அனைவரும் பாதம் அணிந்து வணங்கி சமர்ப்பிக்கின்றேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்காக அரசு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. உண்மைதானே? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை முழுவதும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறம்பட ஆட்சி செய்து இந்தியாவிலேயே தமிழகம் சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைந்தது. திமுக திரு கருணாநிதி குடும்பம் தான் தெரியும். திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக, திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். கட்சியில் இருந்தாலும் கட்சியினுடைய தலைவரா குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வர முடியும். அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும்னாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனா அதிமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன் கூட இந்த அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். திமுக அப்படி எவராவது சொல்வதற்கு தில் இருக்குதா? திமுகவில் உழைக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது, விசுவாசமா அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் அதிமுகவிலே விசுவாசமாக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த பதவி கிடைக்கும். அதுக்கு நானே உதாரணம். என்ன வேற கட்சியில் வர முடியுமா? ஒரு விவசாயி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வர முடியுங்களா? அது அதிமுகவில் தான் வர முடியும். அதே போல ஒரு விவசாயி சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வர முடியுமா? அது அதிமுகவில் தான் வர முடியும்.
ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஜனநாயக முறைப்படி இன்றைக்கு செயல்படுகின்ற கட்சி. அதுபோல மக்கள் விருப்பப்படி ஆட்சி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் அம்மா காலத்திலும் சரி, மக்கள் என்ன விரும்பினார்களோ அந்த விருப்பப்படி ஆட்சி புரிந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 31 ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி புரிந்த இயக்கம் அதிமுக இயக்கம். 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்தினால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அதுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, மீண்டும் ஒரு வாய்ப்பை அதிமுக கட்சிக்கு வழங்குங்கள் என்று இருவரும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியால தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு நன்றா தெரியும், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும். அந்த 10 ஆண்டுல பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடைபயணம் மேற்கொண்டிருக்கார். சுகாதாரத்துறை அமைச்சர் கூடவே போறார். அப்ப ஸ்டாலின் கேட்கிறாரு, அவருடைய மகன் நடிச்ச படம் எப்படி ஓடிட்டு இருக்குது, எப்படி வசூலாகுதுன்னு கேட்கிறார். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று ஒரு முதலமைச்சர் கேட்டதா நல்ல திறமையான முதலமைச்சர் ஒத்துக்கலாம். ஆனா தன்னுடைய பையன் உதயநிதி அவர்கள் நடித்த படம் எப்படி ஓடுது, எப்படி வசூலாகுது, எல்லாத்திலையும் வசூல் தான் இருக்கிறார் இந்த முதலமைச்சர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அதுதான் தாரக மந்திரம். அதுதான் திரு ஸ்டாலினுக்கு ஞாபகம் வருதோ, மக்களை பத்தி எல்முனை அளவிலும் ஞாபகம் அல்ல. மக்கள் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம் எதை பத்தி கவலைப்படாத முதலமைச்சர் தினந்தோறும் போட்டோ ஷூட்ல வருவார், கேமராமேன் நிற்பார், ஒரு அறிவிப்பு கொடுப்பார், தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வரும். அதோட முடிச்சு போச்சு. பல அறிவிப்பு நாட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? திரு ஸ்டாலின் அறிவிச்ச அறிவிப்பு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஆகா மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஆகா திரு ஸ்டாலின் அறிவிச்சிட்டாரு, அந்த திட்டம் நிறைவேறணும். அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். 52 குழு போட்டிருக்கார். ஒரு திட்டம் 2 திட்டம் அறிவிக்கல, 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டு எல்லாம் முடங்கி கிடக்குது. நான் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் கேட்டேன், நீங்க அடிக்கடி திட்டத்தை அறிவிக்கிறீங்க, பரவாயில்ல, மகிழ்ச்சி, மக்கள் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. ஆகா ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தை அறிவிச்சிட்டாரு, நமக்கு அந்த திட்டத்தின் மூலமாக நன்மை கிடைக்கணும். ஆனா ஒரு குழு போட்டுறீங்க, குழு போட்ட பிறகு முடங்கி கிடக்குது. ஆக 52 குழு போட்டிருக்கீங்க, அந்த 52 குழுவுடைய நிலைமை என்ன? ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா ஒரு பதிலும் கிடையாது. எப்படிங்க? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செக்ரட்டரி இருக்கிறாங்க, ஒரு IAS செயலாளர் இருக்கிறாங்க. அப்படி IAS செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு செயலாளர் ஆக வேணும்னா 20 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணிருக்கணும், அப்பதான் செயலாளர் அந்தஸ்து வர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு திட்டத்தை அறிவிச்சு நீ ஒரு குழு போட்டு ஒரு தலைவர் போட்டா அந்த IAS ஆபீசர் வேலை செய்வாரா? அந்த இது கூட வேண்டாம், நீங்களே புரிஞ்சுக்க. ஏங்க IAS ஆபீசர் செய்வாங்கன்னா அவன் சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறான், கையெழுத்து போடுறதுக்குள்ள ஏதாவது ஒரு குறி போட்டு சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தா திட்டம் நிறைவேறவே ஆகுது. ஆக அந்த IAS அதிகாரி வேலை வாங்க திறமை வேணும். அந்த திறமை இன்றைய முதலமைச்சருக்கு இல்ல. அதனாலதான் அடிக்கடி பொம்மை முதலமைச்சர் சொல்றேன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் அங்க இருக்கின்ற பணியாளர்கிட்ட எப்படி வேலையை வாங்க வேணும், அதனால போடுகின்ற திட்டம் முறையா போய் சேர வேண்டும். அப்படி செயல்பட்டா தான் தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்படும். ஆனா அந்த முதலமைச்சர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை. ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போடுவாரு, அப்படியே போயிட்டே இருப்பாரு. மக்களும் இந்த தொலைக்காட்சி ஊடக நம்பர் இருக்கிறாங்க, இவர்களை இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு உண்மை செய்தி வெளியே வராது, எவ்வளவு தப்பு நடந்தாலும் உண்மை செய்தி வெளியே வராது. உங்களுக்கு நல்லா தெரியும், நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுவார் திரு ஸ்டாலின், எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி, நிலையான கூட்டணி, ஒத்த கொள்கையுடைய கூட்டணின்னு. ஏங்க காங்கிரஸ் திமுக ஒரே கொள்கையாவும் இருக்குது, திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா, திமுகவும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கொள்கையா?
எல்லாம் வெவ்வேறு கொள்கை தானே. சரி, ஒத்த கொள்கையா இருந்தா ஏன் அங்க போய் பாண்டிச்சேரியில மாறி மாறி நிக்கிறீங்க? பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி, காங்கிரஸ் திமுக ஒன்னா நிக்குது, கம்யூனிஸ்ட் எடுத்து போட்டிடுது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் எடுத்து போட்டிடுது. அப்ப எங்க கொள்கை இருக்குது? இதெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற மிகப்பெரிய நாடகம். இன்னும் மக்கள் ஏமாற மாட்டாங்க ஸ்டாலின் அவர்களே. இந்த கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. இனி அண்ணா திமுக மக்கள் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே 10 வருஷம் திமுக ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே இல்லை. மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் கொல்ல திருட்டு பாலியல் கூட நடக்காத நாளே இல்லை. அதை பத்தி எல்லாம் சட்டமன்றத்தில் வாய் திறப்பதே கிடையாது. திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. திமுக அரசாங்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. போன தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை விட இப்பொழுது குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வெவ்வேறு மாதிரி பேட்டி கொடுக்கிறாங்க. திமுக அரசாங்கம் நடக்கின்ற ஊழலுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு. திமுக அரசாங்கத்தில் நடைபெற்ற ஊழலுக்கும் கூட்டணி கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேட்டி கொடுக்கிறாங்க. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்தது. திமுக முகம் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, எத்தனை நாளைக்கு இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றுவீங்க? இன்னைக்கு கூட்டணி நம்பி தான் திமுக இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக கூட்டணி நம்பி இருக்குது, அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்குது. நிறைய கூட்டணி சேர்ந்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு சிந்திக்க தெரியாதவர்களா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், சிந்தித்து செயலாற்றக்கூடிய மக்கள். யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் சிந்தித்து எடை போட்டு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமையான மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை ஏமாந்து விட்டார், மறுமுறையும் தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டாங்க. வரும்போது தேர்தல் அறிக்கையை படிச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின். நான் பார்த்தேன். அந்த தேர்தல் அறிக்கையில ஏற்கனவே 2021 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த 525 அறிவிப்புகளை 4ல் 1 பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. அத்தனையும் பொய். டீசல் பெட்ரோல் விலை குறைச்சாங்களாங்க? கேஸ் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கூடுதலா கொடுத்தாங்களா? அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தினாங்களா? எல்லாமே பொய். அண்ணா திமுக அண்மையில நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்திருக்காங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்படி 4ல் 1 பங்கு தான் நிறைவேற்றிருக்கீங்க. எஞ்சிய பகுதியே நிறைவேற்ற முடியல. மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன நிறைவேற்ற போறீங்க? நிறைவேற்ற முடியுமா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். அப்படி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியலையே. மக்கள் எப்படி நம்பி உங்களுடைய கூட்டணிக்கு உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய குழந்தையை இன்றைக்கு எல்லாம் எப்படி எல்லாம் கனவு கண்டு வளர்க்கின்றோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு நம் கண் முன்னே சீரழிகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு உதாரணம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயக்குமார் என்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குதா? ஆக ஒரு திறமையற்ற அரசாங்கம். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு மாவட்ட தலைவரே எரித்து கொல்லப்பட்டு சொன்னால் நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அது மட்டுமல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தால் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு போக்சோ சட்டம் 6999 என்று சமூகத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார்.
அப்படி 6999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுக்கு அதுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையா பேசுறாங்கன்னா 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா? சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படாத அரசாங்கம். ஆனா இப்படி மக்கள் மிகப்பெரிய துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கின்ற நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி தமிழகத்தில் அகற்ற நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய பெருமக்கள் நிறைந்த மாவட்டம். விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2016, 2021 2 தடவை பயிர் கடன் தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராம இருந்தாங்க, பல ஆண்டுகளா தூர்வாராம இருந்தாங்க. நான் ஒரு விவசாயி என்ற முறையில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏரி குளம் குட்டையெல்லாம் விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டு விவசாயிகளே விலையில்லாம வண்டல் மண்ண அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். திமுக ஆட்சியில் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்து குடிமராமத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினால ஏரி ஆழமாகுது, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படும். கோடை காலத்தில் நிலத்தடி நீர் நமக்கு தேவையான அளவு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த திட்டம். அதே போல தாமிரபரணி ஆற்றில தடுப்பணை கட்டுவதற்காக பல திட்டம் போட்டோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தாமிரபரணி ஆற்றிலே உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணை கட்டி நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிக்கு தேவை நீரை கொடுக்கும். ஆக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய 3 தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி மற்றும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி, அதே போல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி 3 சட்டமன்ற தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அவரோடு துணை நின்ற கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வருகின்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயில் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.